என் அன்பு பிள்ளையே, உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது குழந்தையே. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படித்தான் நடக்கின்றாய். அதில் குறை ஏதும் இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமே. நடக்கக்கூடாததெல்லாம் உன் வாழ்வில் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையைப் போன்று அழுகின்றாய். அழாதே தங்கமே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாகியே துணை, சாகியே சாஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாகி இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே. உன்னை எப்படி கைவிடுவேன் நான்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன். உன் குழந்தைகளா உன்னை மேன்மையடைய செய்கின்றேன். என்னை நம்பு. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் பலம்பா. நீ சாகியின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் தங்கமே. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே. நீயே அதை உருவாக்கு. தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால் தான் திறக்கும் குழந்தையே. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாக பார்க்காதே. தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கை வரும். வறுமைக்கு பின் வரும் செல்வமும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் என்றென்றுமே நிலைத்து நிற்கும். வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும். அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பு குழந்தையே. காலம் கடந்த பின் உணர்கின்றோம் நாமும் கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்திருக்கலாம் என்று. வேண்டாம் தங்கமே. என் குழந்தையாகிய உனக்கு சுயநலம் எப்போதும் இருக்கக்கூடாது. நீ சாகியின் பிள்ளை. தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றமல்ல. நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டு. அதீத அன்பும் அதிக அக்கறையும் கொண்டிருந்தால் ஒன்று ஒதுக்கப்படுவா, இல்லையேல் வெறுக்கப்படுவா. உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது குழந்தையே. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக பலிக்கும். எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும். அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. நிச்சயம் உயர்வு தானாக வரும். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவார். எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும். பொய்தான் விரிவாக பேசப்படும். எண்ணமே வாழ்க்கை என்பது அனுபவ உண்மை. சாதகமான சூழ்நிலைகளில் நேர்மறையாகவும் உயர்வான எண்ணங்களையும் நினைப்பது பெரிய விஷயமல்ல குழந்தையே. பாதகமான சூழ்நிலைகளிலும் அதே எண்ணங்களோடு இருப்பவன்தான் வெற்றியை தனதாக்கிக் கொள்கின்றான். தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்கு அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவருக்கு முடியாதது எதுவும் கிடையாது. வெற்றிக்கு 1000 வழிகள் இருக்கலாம். நாம் இயல்புக்கு பொருந்துகின்ற வழியை தேர்ந்தெடுத்து அதற்கறிய வேண்டிய அனைத்தையும் அறிந்து அந்த வழியில் விடாமுயற்சியுடன் முயன்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம்,
மேற்கொண்ட செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் குழப்பமின்றி சிந்தித்து செயல் புரிய வேண்டும். இந்த ஐந்தில் ஒன்றில் குழப்பம் இருந்தால் கூட அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். காலம் நீட்டித்தல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த நான்கும் கெடுக்கின்ற இயல்புடையவர்கள் விரும்பி ஏறும் மரக்கலம். வெற்றியடைய வேண்டுபவர்கள் தோல்விக்கான வாகனத்தில் பயணம் செய்யலாமா? என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக, அப்பாவாக என்று உனக்கு நான் துணை இருப்பேன். உன் மனதில் இடம் பிடித்தனா எப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரை உன்னுடன் நான் பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன். உனக்கான குபேர பொக்கிஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். கலங்காதே, அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வார்கள். நான் உனக்கு துணையிருப்பேன் தங்கமே. குழந்தையே, கவலைப்படாதே. நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். இன்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன். அழகு, மரியாதை, கௌரவம், புகழ் அனைத்தையும் மாற்றக்கூடியது பணம் மட்டுமே. பணத்தை சேமிக்க பழகு. ஆனால் தர்மம் செய்வதை மட்டும் நிறுத்திவிடாதே. எத்தனை படிகள் என்று மலைக்காதே. எல்லா படிகளும் கிடைக்கக்கூடியவையே. உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையே செயலில் வெற்றியை தருகிறது. நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது தான் ஆபத்தானது. கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கென்று ஒரு காலம் வராமல் போய்விடுமா? காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே. உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் மீது நம்பிக்கை வை. அந்த திட்டத்தை சரியான நேரத்தில் நான் செயல்படுத்துவேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அது நிறைவேறியே தீரும். மனமே, பதற்றப்படாதே. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும். வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை முளைக்க செய்தவர்கள். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே. நோயில்லை என்று மனதில் உறுதி செய். மனம் போல் உடலும் அமையும். நாமும் குடையும் ஒன்றுதான். பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள். இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒலி கொடுக்கின்றனர். திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப நாம் அன்பு காட்டுவது தான். தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது. கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவது கடினம். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் குழந்தையே. மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மனதில் எழும் எண்ணங்களை கவனி. அதன் ஆழத்தை உணர்ந்து கொள். அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் நிச்சயம் உன்னுள் நிகழும். உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. எதற்கும் கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக. உன் துன்பங்கள் எல்லாம் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம் தங்கமே. காலை எழுந்து கண் பிழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு. அமைதியான மனதுடன், புன்னகையுடன் உன் நாளை துவங்கு குழந்தையே. உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன். அதிர்ச்சியில் நீ உறைந்து போகும் அளவிற்கு சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. கலங்காதே. நான் உனக்கு என்றுமே துணையிருப்பேன். யார் விலகினாலும் நாம் இயல்பு மாறாதவரை நமக்கு இழப்பில்லை. வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல, செதுக்கவே வருகின்றது. அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் எந்த பொருளும் 2 முறைத்தான் அழகாக தெரியும். ஒன்று அடைவதற்கு முன், இரண்டாவது இழந்ததற்கு பின். பிறர் ரசிக்க வாழ வேண்டும் என எண்ணுவதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வது தான் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் தரும். கோழையும் முட்டாளுமே
இது என் விதி என்பான். ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்பான். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே. பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு. குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை, நட்புக்கும் இலக்கணமில்லை. தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் அது சரிதான் என்று வாதம் செய்பவர்கள்தான் உலகில் மிகவும் ஆபத்தானவர்கள். ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் குழந்தையே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே. அது இன்னும் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும். விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. என் தங்கமே, இழந்ததை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. இறை நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும். நிமிர்த்த முடியாதது நாய்வால் மட்டுமல்ல, சிலரின் நடத்தையும் குணங்களையும் தான். நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாய் இருக்கின்றாயா என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. தகுதியில்லாத உறவும், தரம் இல்லாத நட்பும், பொய்யுரைத்து மனமகிழும் முகமூடிகளும், நம்ப வைத்து கழுத்தறுக்கும் துரோக சிநேகிதமும் உடன் இருப்பதில் அர்த்தமில்லை, தேவையும் இல்லை. அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை இங்கு யாருக்குமே தெரிவதில்லை. உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கின்றது. வாழ்வில் உனக்கு 1000 தத்துவ ஞானிகளால் உணர வைக்க முடியாத ஒன்றை உனக்கு நான் தரும் ஒரே ஒரு அனுபவத்தால் உணர வைத்து விடுவேன். உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை நான் தரப்போகின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.